வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. மதுரை அருகே குழாயடி சண்டை இரு குடும்பத்தினருக்கு இடையிலான மோதலாக வெடித்ததால் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். நீண்ட நாட்களாக நீடித்த பிரச்சனையை போலீசார் கண்டுகொள்ளாமல் விட்டதால் தண்ணீருக்காக ரத்தம் சிந்தும் அவலம் நிகழ்ந்துள்ளது. நடந்தது என்ன? மூன்றாவது உலகப் போர் என்று ஒன்று வந்தால் அது தண்ணீருக்காகத்தான் என சொல்லப்படுவதுண்டு. அதை மெய்ப்பிக்கும் வகையில் பல்வேறு இடங்களில் மோதல்கள் வெடித்துள்ளன. அப்படி ஒரு துயர சம்பவம் திருமங்கலம் அருகே நிகழ்ந்துள்ளது. குடிநீருக்காக இரு குடும்பங்களுக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனை ஓர் உயிரை காவு வாங்கியுள்ளது. பகீர் பின்னணி என்ன? மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கூடக்கோவில் கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி கண்ணன், பாண்டிச்செல்வி. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். கண்ணன் கட்டட தொழிலாளியாக பணிபுரிந்து வந்துள்ளார். வீட்டின் அருகே உள்ள குடிநீர் குழாயில் தண்ணீர் பிடிப்பது தொடர்பாக இவரது குடும்பத்துக்கும் எதிர் வீட்டில் வசிக்கும் சக்திவேல் என்பவரின் குடும்பத்திற்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. குடிநீருக்காக இரு வீட்டு பெண்களும் அடிக்கடி வாக்குவாதம் செய்த நிலையில் சிறு சிறு பிரச்சனை கைகலப்பாக மாறியுள்ளது. வியாழக்கிழமை மாலை வேலை முடிந்து கண்ணன் வீடு திரும்பியதும் எதிர் வீட்டில் உள்ள சக்திவேலின் மனைவி லக்ஷ்மி தன்னை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக பாண்டிச்செல்வி கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கண்ணன் சக்திவேல் வீட்டிற்கு சென்று அங்கிருந்தவர்களிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அருகில் இருந்தவர்கள் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து வைத்துள்ளனர். இதனையடுத்து சக்திவேல் குடும்பத்தினர் அடிக்கடி தகராறு செய்வதாக கண்ணனின் சகோதரர் சசிகுமார் கூடக்கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அப்போது நீங்கள் செல்லுங்கள், பின்னாலேயே நாங்கள் வருகிறோம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசார் அங்கு வராத நிலையில் இரவு 9 மணி அளவில் சக்திவேலின் மனைவி லக்ஷ்மி மற்றும் மகன் சரத்குமார் ஆகியோர் மீண்டும் கண்ணன் குடும்பத்தினரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது இரு குடும்பத்தினரும் ஒருவருக்கொருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். ஆத்திரத்தில் சரத்குமார் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கண்ணன் மீது சரமாரியாக குத்தினார். அதனை தடுக்க வந்த கண்ணனின் சகோதரர் சசிகுமாரையும் கத்தியால் குத்தியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் கண்ணன் அங்கேயே மயங்கி விழுந்தார். இதனை கண்ட உறவினர்கள் உடனடியாக சகோதரர்கள் இருவரையும் ஆம்புலன்ஸ் மூலம் திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு கண்ணனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். பலத்த காயமடைந்த சசிகுமாருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்த பின்னர் மேல் சிகிச்சைக்காக மதுரையில் உள்ள அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து கண்ணனின் மனைவி பாண்டிச்செல்வி அளித்த புகாரின் பேரில் கூடக்கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் கொலை தொடர்பாக சரத்குமார் மற்றும் அவரது தாயார் லக்ஷ்மி ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். புகார் கொடுத்த உடனே போலீசார் வந்திருந்தால் ஓர் உயிர் பறிபோயிருக்காது என்று கண்ணனின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் அவங்க வர்றேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க வரல. அவங்க வந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் ஆகிருக்காது. இன்றைக்கி நான் என் பிள்ளையில வச்சுட்டு இப்படி நான் நிற்க போகிறதில்ல. நாங்கள் எல்லோரும் நாங்கள் 3 பேரும் ஒன்றா வெளியில் போனோம் சார். போனதுக்கப்புறம் சண்டை பெருசாகி கல்லை விட்டு அடிக்க, ஊக்கு கம்பெடுத்து அடிக்கவும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கத்திய வச்சு கொத்திட்டாங்க சார். உயிரிழந்த கண்ணனுக்கு 11 மற்றும் 13 வயதில் மகன், மகள் உள்ளனர். தந்தையை பறிகொடுத்ததால் அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாக உறவினர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். குழாயடி சண்டை இரு குடும்பங்களுக்கிடையிலான முன்விரோதமாக மூண்டுள்ளது. இதனால் ஏற்பட்ட மோதலில் ஓர் உயிர் பறிபோன சம்பவம் திருமங்கலம் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.